வணக்கம். திருமணம் ஒருவருக்கு தாமதமாவதற்கு என்ன காரணம்? சரியான பருவத்தில் சரியான வயதில் திருமண அமைப்புகள் ஜாதகத்தில் இடம்பெற்றாலும் ஜாதகருக்கு அந்த பிராப்தம் கிடைக்காம இருப்பதற்கு காரணம் என்ன? முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஒரு சுய ஜாதகத்தில் 3 முக்கியமான பாவகங்கள் அதிக வலிமை இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும், எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கும்போது அவர்களுக்கு திருமண பிராப்தம் சுலபமாக அமையக்கூடும். அப்போ அந்த என்ன பாவகங்கள் அந்த 3 இடம் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் அப்படி என்றாலே ஒரு குடும்பம் அமைவது, அந்த குடும்பத்தின் மூலமாக புத்திரம் என்னும் சந்ததியை பெறக்கூடிய விஷயம். ஆக திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய முதன்மை இடம் என்பது 7ஆம் இடம் என்னும் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை பாவகம் தான். அப்போ வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் 7ஆம் இடத்தோடு சனி, ராகு, கேது 3 கர்ம கிரகங்கள் எந்த விதத்திலும் தொடர்பில்லாமல் இருக்கும் போதும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படாமல் சரியான பருவத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் அமைகிறது. சரி, 7ஆம் பாவகம் திருமணம் ஆகுது. அப்போ அந்த திருமணம் அமைந்ததுக்கு பிறகு குடும்பம் என்று ஒரு அமைப்பு ஏற்படக்கூடும். அப்போ அந்த குடும்ப பாவகம் என்ன சொல்லக்கூடிய அமைப்பு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த 2ஆம் இடம் குடும்ப பாவகம், அந்த பாவகத்தில் அதே மாதிரியான கர்ம கிரகங்கள் சனி, ராகு, கேது எந்த விதத்திலும் தொடர்பில்லாமல் இருக்க வேண்டும். அப்படி அமையும் போதும் சரியான பருவத்தில் அந்த குடும்ப அமைப்பு என்பது அவங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறது. சரி, அடுத்த விஷயம் என்பது குடும்ப பாவகத்திற்கு அடுத்த அமைப்பு என்பது புத்திரம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த 5ஆம் இடம் மட்டும்தான் குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா என்று பார்த்தால் நிச்சயம் இல்லை. 5க்கு அடுத்த பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 2 பாவகங்களும் துணைநிலை அமைப்புகளாக ஒருத்தருக்கான புத்திர பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. சரி, இந்த புத்திர பாவகம் எப்படி பாதிக்கப்படுது? புத்திர பாவகம் அப்படிங்கிற 5ஆம் ஸ்தானத்தில் முன்னாடி சொன்ன மாதிரியான 3 கர்ம கிரகங்கள் சனி, ராகு, கேது அங்கே அமர்ந்திருந்து பாவத்துவ நிலையில் இருக்கும்போது அந்த பாவகம் தன்னுடைய உயிர்த்தன்மையை இழக்குது. இதற்கு அடுத்த நிலையாக இப்போ 3 பாவகங்களை பார்த்தோம். ஆனால் இந்த 3 பாவகங்களுக்கும் இன்சார்ஜ்னு சொல்லக்கூடிய அதிபதிகளாக வரக்கூடிய கிரகங்கள் 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, இந்த 3 கிரகங்களும் சனி, ராகு, கேதுவோடு மிக நெருக்கமான குறைந்தபட்சம் 5 டிகிரிக்குள்ளே இணைந்திருக்கும் போது நிச்சயம் தங்களுடைய பாவக ரீதியான உயிர் தன்மையை ஜாதகருக்கு கொடுக்கறதுல ரொம்பவே சுணக்கமாகறாங்க. அதனால தான் சரியான பருவத்தில் சரியான அமைப்புகளை அவங்களால அனுபவிக்க முடியாமல் போகுது. சரி, இப்போ 7ஆம் அதிபதியோட ராகு இணையும் போது ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்து கெடுப்பார். அதே நேரத்தில் கேது இணையும் போது அந்த வாழ்க்கையை அமைய விடாமலே தாமதப்படுத்தி ஜாதகருக்கு அதன் மேலே வெறுப்பு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார். சரி, 7ல் சனி அமர்ந்திருக்காரு, இல்லை 7ஆம் அதிபதியோடு சனி சேர்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது சனி என்பது ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போது திருமண வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு கர்ம பலன். என்ன அமைப்புனா, ஒரு அமைப்பை கொடுத்து அதில் தவறுகளால் பாதிக்கப்பட வச்சு அந்த பிராப்தத்தை மறுபடியும் ஒரு நல்ல அமைப்பாக மாற்றித்தரக்கூடிய விஷயத்தை சனி செய்வார். இதுதான் கர்மபலனின் அமைப்பு. இது 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப அமைப்புக்கும் பொருந்தும், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். ஆனால் 5ல் சனி அமர்ந்திருக்கும் போது புத்திரம் ரீதியான விஷயங்களில் மிக அழுத்தமான விஷயங்களை ஜாதகருக்கு கொடுப்பார். சில நிலைகளில் புத்திர பிராப்தத்தை கொடுக்காம தத்து புத்திரம் என்று சொல்லக்கூடிய பிற